வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். வணக்கங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தென்றல் நேயர்கள் அனைவரையும் குடும்பமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். What a joy. We are into a great and new season. Oh, today is Ash Wednesday. பாரம்பரிய திருச்சபைகளில் ஆஷ் வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுகிற சாம்பல் புதன் தாங்க இன்றைக்கு. இந்த சாம்பல் புதன் இஸ் a mark of a beginning of a great season. Wow. The season of Lent. Amen. லெந்து நாட்களுடைய ஆரம்ப நாள் தான் இந்த சாம்பல் புதன். நம்ம எல்லாருக்குமே நீங்க சொன்ன அந்த வார்த்தை புரியாதுமா, லெந்து நாட்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை பாரம்பரிய திருச்சபைகள் பாரம்பரியமாகவும் இருக்கட்டும், இல்ல கடவுளோடு கூட நெருங்கி வருகிற இந்த 46 நாட்களாக அவர்கள் கருதுகிறார்கள். 40 days Jesus fasted. பட் இந்த 6 நாட்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அதில் சேர்த்து இதை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பாரம்பரிய திருச்சபைகள் கை கொண்டாலும் இந்த நாட்களில் ஆண்டவரோடு கூட நெருங்கி வருகிற ஒரு சீசனாக இதை நம்ம நினைக்கலாம். ஆமா, ஆண்டவரோடு கூட நெருங்கி வருகிற சீசன் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படிங்க நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, ஐ திங்க் டு ரிஃப்ளெக்ட் அபவுட் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய சிலுவை குறித்து நம்ம தியானிக்கும் பொழுது அவரிடத்துல நம்மளால நெருங்கி சேர முடியும். அவரை இன்னும் அதிகமாக லவ் பண்ண முடியும். அப்படிதான் நான் சொல்லணும். இன்னும் அவர் அதிகமாக நேசிக்கணும்னா அவர் நமக்காக சிலுவையில் செய்ததை நம்ம நினச்சி பார்த்தா போதும். These 40 days are going to be renewing of God's strength in us. Amen. அவருடைய சிலுவையை நம்ம நினைக்க போகிறோம். ஒருவேளை ஒவ்வொரு புதன்கிழமையும் தென்றல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஆப்போசிட்ல உட்கார்ந்துருப்போம் இல்லையா? நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்க கமிட்டடா ரெகுலரா பாக்குறீங்க. எஸ். ஆனா இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒரே சைடுல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அநேகமா நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கெஸ் பண்ணிருப்பாங்கன்னா, அன்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால பக்கத்துல ஹார்ட்டுக்கு பக்கத்துலயே உட்கார வச்சுட்டு நினைப்பீங்க. அன்பு எப்பயுமே ஜாஸ்தியா தான் இருக்கும், அதுல குறைவே கிடையாது. ஐ லவ் யூ சோ மச் ஜெசிமா. நீங்க காண்டாகாம உங்க வீட்டுல இருக்கிற உங்க மனைவியை அதிகமா நேசிக்கணும். எஸ், குட். ஆனா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, இப்ப சொல்றோம். எங்களுக்கு எதிர்க்க எங்களை மாதிரியே ஆண்டவருக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இன்னொரு கப்பல் இருக்காங்க. அண்ட் இன்றைக்கு இந்த ஒன்னு பேர் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, அவங்க யாரா இருப்பாங்க? அவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்கள் மிகவும் அதிகமாய் கர்த்தராலே வல்லமையாய் மகிமையாய் எல்லா ஸ்தலங்களிலும் எல்லாருக்குமானவர்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் எங்களோடு கூட பயணித்து இருக்கிறார்கள். இவர்கள் யார்? விடுகதை சொல்லி உங்களை டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், we are so happy and glad and ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். grateful to God for having Pastor Leo Rakesh and Sister Princey Leo Rakesh with us. நம்பிக்கை டெலிவிஷனுடைய எங்களுடைய தென்றல் நிகழ்ச்சியில் உங்கள் 2 பேரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். Thank you for joining with us today. எங்க போனாலும் அங்க பட்டாசு கொளுத்துறது போல அப்படியே பரபரப்பா வெளிச்சமா சந்தோஷமா நன்மைகளை கர்த்தர் உங்க மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். Today you are here and we are so excited to hear some wonderful words. ஆமா, சந்தோஷமா இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போறோம். உங்களுக்கு விசேஷித்த வார்த்தை காத்து கொண்டு இருக்கிறது. Let's worship. Amen. Amen. அப்படியே கண்களை மூடி நல்ல கர்த்தரை நம்ம ஆராதிக்க போறோம். கர்த்தரை நம்ம உயர்த்த போறோம். அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்ல போறோம். விசேஷமாய் அவருடைய சிலுவைக்காய் நாம் நன்றி சொல்ல போகிறோம். அவருடைய சிலுவையை நாம் நினைக்க நினைக்க கர்த்தர் நம் புலம்பல்களை எல்லாம் மறக்க செய்வார். இன்றைக்கு புலம்பிட்டு இருக்கீங்களா? All that you need is to think about the cross of Jesus. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லலாமா? நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? பாமே ஸ்தோத்திரிக்கலாம். நிரப்பிக் கொண்டிருக்கிற அதே மகிமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தெய்வத்தின் மகிமை ஷக்கீனா
ஓ உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். Yes, it is God is filling you right now. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து நீங்க வீட்டில் இருக்கும் பொழுதே நல்ல தெளிவா சந்தோஷமா நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சிருங்க. அவருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறது. ஓ ஒரு பியூட்டிஃபுல் சீசனுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். It's a wonderful season. Yes, கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்ம மத்தியிலே செய்ய போகிறார். உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறார். உங்கள் காத்திருப்புகள் முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமை உங்க மேல ஊற்ற போகிறார். இதோ தெய்வ மனிதர்கள் நம்மோடு கூட இணைந்து இருக்கிறாங்க. As family we come here in one accord to bless every single family who is listening this word in the name of Jesus. வானம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா. சிலுவையை நினைக்க செய்திட்டீர். என் புலம்பலை மறக்க செய்திட்டீர். சிலுவையை நினைக்க செய்திட்டீர். ஜீசஸ் என் புலம்பலை மறக்க செய்திட்டீர். காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே. பரந்த நேசமுள்ள சிட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. பரந்து காக்கும் பட்சி போல என்னை காக்கும் தேவனே. பரந்த நேசமுள்ள சிட்டை கீழே தஞ்சம் கொண்டேனே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் பறந்து காக்கிற பட்சியை போல அப்படி நாங்க பாடணும். But we stand here in the shadow of your cross. சிலுவை நிழலில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. உம்முடைய நிழலில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. உம்முடைய நிழலில் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. உம்முடைய நிழலில் எங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ஆமென். உம்முடைய நிழலில் எங்களுக்கு சுகம் உண்டு. ஆமென். வானாதி வானங்களை படைத்தவர் நீங்க ஆண்டவரே. ஆமென். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவர் நீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உம்மை நாங்கள் ஓயாமல் துதிக்கும்படியாக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீர் மகிமை அடைவீராக. வானாதி வானங்கள் கொல்லாதவரே. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah amen. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya hallelujah amen. Hallelujah hallelujah amen. Hallelujah hallelujah.
கொண்டே இருக்கிறது. எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்களேன். ஓ, என்ன ஆராதனையில் அவர் வாசம் செய்கிறதுனால அவர் மகிமையை நம்மால உணர முடிகிறது. அந்த மகிமை நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது. Thank you Father for your wonderful love, grace and favor upon us. அப்பா, இந்த காலை வேளையில என் ஜனத்திற்கு உங்க மகிமை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தை மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை என் ஜனங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் காணப்படட்டும் ஆண்டவரே. இதுவரை காணாத ஒரு உன்னத பலனை என் ஜனங்கள் இப்ப பெற்றுக்கொள்ள போறதுக்காக சோத்திரம். விசுவாசத்தோடு கூட நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதோ உன்னத பலன் உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. ஆமென். Thank you Jesus. Thank you Lord. Amen. 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 Yes. மீண்டுமாக உங்களை நாங்க சந்தோஷமா வரவேற்கிறோம். Amen. ஒரு உன்னத பலன் காத்து கொண்டு இருக்கிறது. Yes. Hallelujah. We have a very special guest. ஏற்கனவே சொன்னது போல அன்பு போதகர் லியோ and Prince Sima is here and கர்த்தர் அவர்களை கொண்டு மகிமையான காரியங்களை இந்த சீசன்ல செய்துட்டு இருக்கிறார். It's a very special season for us. நம்ம எல்லாருக்கும். ஆமா, இந்த பாடல் விசேஷமாய் உங்க எல்லாருக்குமே தெரியும். It has been, we have been singing it, you have been listening to it. ரொம்ப சீக்கிரத்துல, ரொம்ப வெகு விரைவில் இதனுடைய ஒஃபிஷியல் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நிச்சயமா நீங்க யூ ஹாவ் டு வாட்ச் தட். அண்ட் நம்ம ஏற்கனவே 2 சரணம் தான் பாடிட்டு இருந்தோம். பட் இப்போ சமீப நாளா ஒரு எக்ஸ்ட்ரா சரணத்தை நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க இந்த சாங்ல. அண்ட் தட்ஸ் a very beautiful, லேட்டாக வந்தாலும் பியூட்டிஃபுல் மீனிங்ஃபுல்லான ஒரு சரணம். ப்ளீஸ், ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சிங் தட் ஸ்டான்ஸா ஃபார் அஸ். விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. ரொம்ப அழகான வார்த்தை. நீர் போதும் எப்போதும், நீர் போதுமே. நிரந்தர சுதந்திரம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அவர் பிரசன்னம் தான். ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம போக போகிறோம். அவருடைய வார்த்தை தான் இன்றைக்கும் நம்மளுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுது. அவருடைய ரேமா வார்த்தை. அவர் வார்த்தை இல்லைன்னா none of us can sustain. இன்னைக்கு வானமும் பூமியுமே சஸ்டெயின் ஆக முடியாது, நம்மெல்லாம் எந்த மூளைக்கு. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பிள்ளைகள் மூலமாய் வெளிப்பட போகிறது. ஆர்வத்துடனே எப்படி ஒரு வறண்ட நிலம் தவிக்குமோ தண்ணீருக்கு, அப்படி ஒரு தவிப்போடு கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை நிறைவாய் பிளஸ் பண்ணி செழிப்பாய் மாற்றும்படியாக அந்த வார்த்தை வெளிப்பட போகிறது. ஆமென். நம்பிக்கை டிவி நேயர்களுக்கும் தென்றல் தொடர்ந்து எவ்ரி புதன்கிழமையும் பார்த்து ஆசீர்வாதம் அடைகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மாம்சமாய் நமக்கு வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த பூமியில் வந்து the purpose of his birth is to die for us. ஆமென். ஸோ ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். அண்ட் ஐ நோ இந்த வசனம் அநேகருக்கு ஒரு என்லைட்மெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா பொதுவாக இந்த சீசன் வந்த உடனே, இந்த நாள் வந்த உடனே நிறைய பேர் துக்கமாயிருவாங்க. ஆனால் ஜீசஸ் கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவர் எப்படி எப்படி how he saw the cross அப்படின்னு from the eyes of Jesus ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவர் சிலுவையை சகிக்கும் போது அவருடைய கண்கள்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ கீழே இருக்கிறவங்களுடைய கண்கள்லேருந்து, நம்ம கண்கள்லேருந்து, அந்த பிரதான ஆசிரியர்களுடைய கண்கள்லேருந்து, சேவகர்கள்னு பார்த்தா he looks pathetic, it looks like a failure, it looks like everything got over, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படி இருக்குது. ஆனால் இயேசுவினுடைய கண்கள்லேருந்து பார்த்தா ஜீசஸுக்கு முன்னாடி அந்த சிலுவையில் தொங்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னாடி எதை வைத்திருந்தார்னா ஜாய்.
அதுதான் ஜீசஸுடைய கண் வழியாக சிலுவையில் இருக்கிற இயேசுவின் லென்ஸ் வழியாக நம்ம பார்த்தோன்னா அவங்க வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன்பாக ஹீ கேப்ட் த ஜாய். ஸோ இதை எப்படி சகிச்சாரு அப்படின்னா, பை லுக்கிங் அட் த ஜாய். இன்னைக்கு சகிக்கிறது என்டியூரன்ஸ்கிற நம்ம சிலுவையை பார்க்கும்போது எப்படி இதை சகிச்சார் ஆண்டவர், கிட்டத்தட்ட எத்தனையோ மணி நேரம் அதை அவர் சகிச்சார், எப்படி அவரால் முடிஞ்சது அப்படின்னு அவருக்கு முன்னாடி ஹீ செட் அ ஜாய். அந்த ஜாய் அங்கே வைக்கிறார். அந்த ஜாய் என்ன அப்படின்னா, நம்ம இதை சகிச்சோன்னா நம்ம பிள்ளைங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க. அண்ணா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆமாம், எல்லாரும் வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் அண்ணா ஒருத்தர் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு. We are following that. We are blessed to have you both. Thank you அண்ணாக்கா. That word is a very blessing to us எல்லாருக்குமே. அப்போ நல்லா இருப்பீங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிற மாதிரி ஆண்டவர் வந்து நான் இதை சகிச்சா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஜாய் அவருக்கு இருந்தது. என் பிள்ளைங்க சுகம் அடைவாங்க, என் பிள்ளைகள் சிங்காசனத்துக்கு வருவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க, they will come to heaven, they will enjoy everything அப்படின்ற அந்த ஜாய் அவர் வச்சதுனால தான் அதை அவர் சகிச்சாரு அப்படின்னு இந்த வசனம் சொல். ஸோ ஐ திங்க் திஸ் வேர்ட் இஸ் ஃப்ரம் த லென்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஐ திங்க் இட் பிரிங்ஸ் அவுட் அ லாட் ஆஃப் ரெவலேஷன். ஏசாயால கூட ஒரு வசனத்துல அவர் எல்லாத்தையும் பார்த்தாருன்ட்டு, அவர் தம் சந்ததியை கண்டு அப்படின்னு இருக்கும். He saw the generations. இது சொல்லும் பொழுதே I was reminded of a small chorus, Prinsima. No throne without the cross. இல்லை, there is no sacrifice without your blood. All these you did for me. No me without you. ஒரு பியூட்டிஃபுல்லான வெரி சிம்பிள் கோரஸ். No throne without the cross. There's no sacrifice without your blood. All these you did for me. No me without you. No throne without the cross. There's no sacrifice without your blood. All these you did for me. No me without you. No throne without the cross. There's no sacrifice without your blood. All these you did for me. No me without you. Amen. There is no throne without the cross. There is no sacrifice without அவருடைய blood இல்லாம. ஆண்டவர் நமக்காக செய்ததை நினச்சி பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை, ஆண்டவர் இப்படி நம்மளுக்காக பாடுபட்டுட்டார். ஆனால் அவருடைய பார்வையில் he saw us, he saw the joy that we would receive, and such a great revelation this is, and such a joy it is. இன்றைக்கும் ஒருவேளை இந்த லென்ட் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப துக்கமாக அனுசரிப்பாங்க, அப்படியே பயங்கர சோகமாக அனுசரிப்பாங்க. பட் ஐ திங்க் தீஸ் டேஸ் ஆர் டேஸ் ஆஃப் ஜாய் ஃபார் அஸ். ஆமாம், ஆண்டவர் நமக்காக செய்ததை நாம் நினைக்கும் பொழுதே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். ஆண்டவரோட கூட இன்னும் நெருங்கி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நீங்கள் உணர முடியும். அந்த ஜாய் இருந்தால் தான். ஏன்னா இட்ஸ் அ சாய்ஸ். ஜாய் என்பது இட்ஸ் அ சாய்ஸ். நீ வந்து வழியாக இருக்கலாம், ஹி ஹேட் அ சாய்ஸ். ஆனால் அந்த சாய்ஸில் பார்த்து அந்த வழியை உணர்றதை காட்டிலும் அவர் ஜனங்களை, எதிர்காலத்தை, சந்ததியை, தலைமுறைகளை இன்னைக்கு ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ், 1000 இயர்ஸ், இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த சிலுவையை குறித்து தியானிப்போம் என்பது அவர் அன்றைக்கே பார்த்திருக்கிறார். ஆமா, எஸ், இல்லை அந்த ஜாய் அவருக்கு அன்னைக்கே இருந்திருக்கும். என் பிள்ளைங்க இந்த ஜாயை குறித்து பேச போகிறாங்க அப்படின்ட்டு அன்னைக்கே அவருக்கு அது இருந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கு கூட we want to encourage you. இந்த ஒரு வேளை அது பாரம்பரியமான நாட்களாக இருக்கலாம், some people அனுசரிக்கலாம், some people they don't believe in this, but whatever it is, அந்த 40 அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, it is very powerful in the Bible, right? 40 days of temptation Jesus அவன் மேற்கொண்டார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போனாங்க. அந்த மாதிரி 40 இட்ஸ் அ வெரி எக்ஸ்க்ளூசிவ் நம்பர். அப்போ இந்த 40 நாள் அளவும் ஆண்டவரோடு கூட இன்னும் ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு காட்.
closer to the cross, closer to the kingdom, closer to his coming. இது எல்லாமே இந்த 40 நாளில் ஒரு பொருத்தனையா ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்காக கொஞ்சம் முயற்சிகளை எடுத்து பாருங்களேன். அவருடைய சிலுவையை குறித்து ஒவ்வொரு நாளும் தியானிச்சு பாருங்களேன். அது தேவ பலனாக இருக்க போகிறது. And you are going to be renewed in your strength. ஆனால் கிராஸ்னா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பிசாசு வந்து ஒரு பெரிய ட்ராப் வச்சிட்டோன்னு நினச்சான். நம்ம எலியெலாம் பிடிக்கிற மாதிரி அவன் நினச்சிட்டான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினச்சிட்டு தான் ஒரு அவமான சின்னம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு வெற்றியின் சின்னமாக ஆண்டவரை மாற்றினார். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பிசாசு முடிஞ்சிருச்சுன்னு முடிச்சு வச்சுட்டோன்னு நினைக்கும் போது ஆண்டவர் அதிலேருந்து தான் ஒரு பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணுவார். முடிவில் ஒரு துவக்கம். ஆமாம். ஸோ அது வந்து ஒரு மேசிவான ஸ்டார்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படி அவன் விளைத்த வலையில் அவனே விழுந்தானோ அது போல் இந்த இடத்துல பிசாசு பயங்கரமாக ஆண்டவர் முடிச்சிட்டோம், சர்வ வல்லமையுள்ள தேவனே வந்து மாட்டிட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பிதாவே ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்லாம் அவனோட தாட்டு. ஜனங்களும் அப்படி தான் பார்த்தாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. கைவிட்டு வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு அஃப்ளிக்ஷன் வந்து இருக்கிறதுலே டு த கோர். ஏன்னா இருக்கிற தண்டனைகள்லேயே மிக கொடூரமான மோசமான த பீக் ஆஃப் த இது வந்து எது அப்படின்னா கிராஸ் தான், சிலுவை தான். அதில் ஆண்டவருக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் தான் அதை, ஏன்னா வழக்கமாக எல்லாருக்கும் ஒரு 4-5 அடி அடிச்சுட்டு சிலுவையில் போட்டு உயிர் எப்போ போகுதோ வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா முழங்கால நொறுக்கி கொண்டுருவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லை. அதை தூக்கிட்டு வந்த டைம்லேருந்து தெருவில் ஃபுல்லாக நடக்க விட்டு அடிக்க வச்சு. ஸோ இது ஒன்று அவன் பிசாசு வந்து எப்போவுமே நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகணுன்றது அவனோட நோக்கமாக இருந்தாலும் அவனோட மெயின் நோக்கம் என்னென்னா நம்மளை வெட்கப்படுத்தணுன்றது. ஸோ இது எல்லாமே ஆண்டவர் அப்போவே நமக்காக சகித்து கொண்டார். இப்போ பிரின்சி நீங்களும் பேசிக்கிட்டது போல் அவருக்கு முன்பதாக பிதாவின் சித்தமான அந்த ஒரு நம்மளுடைய சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வேர்ல்டுலேயே ஒரு பெரிய ஒபீடியன்ஸ் எது அப்படின்னா ஆண்டவர் நமக்காக பிதாவின் சித்தத்தை புரிந்து கொண்டு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது தான் கிரேட்டஸ்ட் பிக்கஸ்ட் ஒபீடியன்ஸ். எனக்கு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு தண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன் நீங்கள் எடுத்துக்க மாட்டிங்களா அப்படின்லாம் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் வந்து பிதா சொல்லிட்டார்ன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம எல்லாருக்காகவும். ஸோ கிராஸ் வந்து பரலோகத்தினுடைய பாதையாகவும் டோராகவும் நான் பார்க்குறேன். இது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. யூ ஹாவ் டு கிராஸ் ஃப்ரம் தி எர்த் டு த ஹெவன். To cross over, you need this cross. Wonderful. அழகா சொன்னீங்க நீங்க. சரி, நீங்க சொன்னீங்க என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. That is the one time that Jesus called his father தேவனேன்னு. மற்ற எல்லா டைமும் அவர் என் பிதா என் கூட இருக்கிறார், என் பிதா என்னை அனுப்பினார், என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன். He was so sure and he's calling என் பிதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் உரிமையா. ஆனால் அந்த கிராஸில் தான் ஒரே முறை அவர் சொல்கிறாரு என் தேவனே. ஹிஸ் பிதாவிலிருந்து மை காட் ஆயிட்டார். பிகாஸ் ஹி வாஸ் கேரியிங் த சின். அந்த சின் வந்து பிதான்னு கூப்பிட முடியல. அந்த பொசிஷனில் நம்மளை அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறதுக்காக அவர் ஒரு விசை தேவனேன்னு கூப்பிட்டார். டு மேக் அஸ், நம்மளை அப்பான்னு கூப்பிட வைக்கிறதுக்காக அவர் அங்கே தேவனேன்னு கூப்பிட்டதுனால தான் நம்ம இப்போ அப்பான்னு கூப்பிடுறோம். பலி கண்டிப்பாக செலுத்தி ஆகணுன்றது, பலி இல்லாமல் ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ஒவ்வொரு பலியும் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம செய்த குற்றங்களுக்கு பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இனி வேறு பலி இல்லாமல் ஒரே பலியாக அவர் வந்தார். அப்போது எல்லாருடைய பாவமும் நீங்கள் அழகாக சொன்னீங்க அவர் மேலே சுமத்தப்பட்டது. இப்போ வழக்கமாக இந்த ஆடுகளை பலி செலுத்தும் பொழுது அந்த பாவத்தை எல்லாத்தையும் அது மேலே வைத்து சுமத்தி தலை மேலே வச்சு கையை வச்சு அதுக்கப்புறம் தான் அதை பலி செலுத்துவாங்க. அப்படி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின் யோவான் ஸ்தானகன் ஆண்டவரை பார்த்து சொன்னார். அப்போ அந்த பாவம் சுமத்தப்பட்ட அந்த நேரம் சிலுவையில் தான், before he died. எல்லாம் அதனால தான் அந்த வேதனையில் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. we worship a beautiful triune God. Yes. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்றுமே சர்வ வல்லமை உள்ளவர்கள். அதில் இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்துகிறது, இன்னைக்கு நம்ம பலப்படுத்துகிறது, இன்றைக்கு நமக்கு ஜீவனாய் இருப்பது பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். Can you lead us in prayer? இந்த கிராஸ் அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறணும். இது பலி ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிடுச்சு. ஆனா பலியில் செலுத்தப்பட்ட ரத்தத்தை
அப்ளை பண்ணணும். ஓ, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டார். அவர் செய்து முடித்ததை நம்ம ரிசீவ் பண்ணணும் த்ரூ கிராஸ். எஸ், ஜனங்களை நல்லா பிளஸ் பண்ணி இந்த ரத்தத்தில் கவர் பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். கஷ்டத்தை சகித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அதை சகிக்கிறதற்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக place the joy, Lord. Amen. பாடுகளை சகித்து கொண்டு வியாதிகளை சகித்து கொண்டிருக்க ஷகதர மஹந்தரேலே ரிஹலா ஷிகேதர லலபா எனக்காக காயங்கள் எனக்காக கல்வாரி எனக்காக காயங்கள் எனக்காக திருரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் தந்தீர். திருரத்தம் எனக்காக சிந்திய ஜீவன் தந்தீர். என் நேசரே, என் மேய்ப்பரே, என் நேசரே, என் மேய்ப்பரே, எப்போதும் நீர்தானையா, என் முன்னே நீர்தானையா, எப்போதும் நீர்தானையா. குறை ஒன்றும் எனக்கில்லையே, பேரின்பம் நீர்தானையா, நிரந்தர பேரின்பமே, நிரந்தர பேரின்பமே. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசு சிலுவையில் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நீர் எங்களை வைத்தது போல 2025 வருடம் இந்த நாளில் நாங்க உம்மை எங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். We place you before our eyes. இதை சகிக்க என்ஜோர் பண்ண பாடுகள் உபத்திரவங்கள் வழியாக ஒரு பெரிய க்ளோரியை கர்த்தர் வச்சிருக்கிறீங்கப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிமை அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வேதனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக கடந்து போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் there is a joy which is already prepared. உருவாக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த ஜாயை, அந்த ரட்சணத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மகிமையை, அந்த நீரூற்றை பார்க்கும்படி இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை கர்த்தர் திறந்து விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Open their eyes to see the greatest joy that you have prepared and it is ready. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் we own it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அதை எங்களுக்கென்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். எங்கள் உரிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் the blood of Jesus be manifested. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற சுகம், விடுதலை, ஆரோக்கியம், மேன்மைகள், உயர்வுகள் let it be manifested. அது வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஊழியக்காரர்களாக இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமாக இருப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen. ஆமென். Thank you so much, Leoma and Princey, for being with us today. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு எபிசோட் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. This is not just for enjoying but to go more deeper into the presence of God. Thank you for watching us today. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடர்ந்து பிளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு உங்களுடைய சாட்சிகளை, உங்களுடைய சஜஷன்ஸை எங்களுக்கு நீங்கள் அனுப்பும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. God bless you. வானாதி வானங்கள் கொல்லாதவரே,
வார்த்தையால் வர்ணிக்க